ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஆல் இஸ் வெல் ராஜி. நான் உங்கள் தோழி ராஜி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எத்தனையோ சத்து மாவு திரித்து நம்ம வீட்டில் பயன்படுத்துகிறோம். ஆனால் இந்த சத்து மாவே தேவையில்லை, இந்த ஒரு பயிரை எடுத்துக்கிட்டாலே ஊட்டச்சத்து குறைபாட்டை நீக்கலாம் அப்படிங்கிற விஷயம் உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்? அது என்ன பயிர் அப்படின்னு கேட்குறீங்களா? நரிப்பயிருங்க. என்னங்க பேரே வித்தியாசமாக இருக்குது, நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லை அப்படின்னு சில பேர் சொல்வீங்க. நீங்கள் கேள்விப்படாமல் இருக்கலாம், ஆனால் அதை சாப்பிட்ருப்பீங்க. என்னங்க கேள்விப்படவே இல்லை, அது எப்படிங்க சாப்பிட்ருப்பேன் அப்படின்னு கேட்குறீங்களா? நீங்கள் கடையில் பாம்பே மிக்சர்னு ஒரு மிக்சர் வாங்கி சாப்பிட்ருப்பீங்க எல்லாரும். அதில் குட்டி குட்டியாக ஒரு பயிர் இருக்கும் ப்ரௌன் கலரில், அது தாங்க நரிப்பயிறு. நரிப்பயிரை பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, பார்க்குறதுக்கு பாசிப்பயிறு மாதிரி இருக்கும், ஆனால் அதை விட சின்ன சைஸாக இருக்கும். கலர் பார்த்திங்கன்னா தட்டாம்பயிறு மாதிரி ஒரு கலரில் இருக்கும். இந்த செடி இந்தியா ஃபுல்லாக பயிரிடுறாங்க. வறட்சியை தாங்கி வளரும் செடி வகை. இயற்கையான முறையில் இந்த பயிர் வகை விளைவிக்கப்படுவதால் உடலுக்கு மிகவும் நல்லது. எந்த பூச்சிக்கொல்லி மருந்துகள் தெளிக்காமலேயே இந்த பயிர் வகையை வளர்க்கலாம். இப்படி இயற்கையாக விளைவதால் உடலுக்கு அதீத நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடிய ஒரு பயிர் வகை. இந்த நரிப்பயரை மோத் பீன், டியூ கிராம், பனிப்பயிறு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நரிப்பயிறு நம்மளுடைய ஊட்டச்சத்து குறைபாட்டை எப்படி போக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா பயிர் வகைகளில் ப்ரோட்டீன்ஸ் அதிகம் இருக்குது, புரதச்சத்து அதிகம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் ஒரு குவாலிட்டி ப்ரோட்டீன் அப்படின்னு பார்த்தோம்னா பாசிப்பயிரை தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இந்த நரிப்பயிருங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட்டு குவாலிட்டி ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லலாம். இந்த புரதச்சத்து மட்டும் இதில் அதிகமாக இல்லை, இதில் கால்சியமும் அதிகமாக இருக்குது. கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுடைய போன்ஸ் நல்லா ஸ்ட்ரென்த்தனாக வச்சுருக்கோம். எலும்பு தேய்மானம் என்ற பிரச்சனைக்கே இடம் இல்லை. மூட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் அதுக்கும் நிரந்தர தீர்வளிக்கக்கூடியதாக இந்த நரிப்பயிறு திகழும். இதை தவிர பார்த்திங்கன்னா இதை பவர் ஹவுஸ் ஆஃப் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் விட்டமின் B1, விட்டமின் B2, விட்டமின் B3, விட்டமின் B5, விட்டமின் B6, விட்டமின் B9 இவ்வளவும் நிறைஞ்சிருக்கு. இதை தவிர இதில் அதிகப்படியான நார்ச்சத்து மற்றும் பாஸ்பரஸ், ஜிங்க், மெக்னீஷியம் ஆகிய சத்துக்களும் நிறைஞ்சிருக்கு. அதனால தான் இந்த நரிப்பயிறு ஒன்றை வச்சே உங்களுடைய ஊட்டச்சத்து குறைபாட்டை போக்கலாம் என்று சொல்கிறேன். இந்த நரிப்பயிர் நம்மளுடைய உடல் நலனுக்கு மட்டும்தான் நன்மை செய்யுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா இல்லை, நம்மளுடைய மனநலனுக்கும் நன்மை செய்யும். நம்மளுடைய மனச்சோர்வையும் போக்கும் தன்மை இந்த நரிப்பயிருக்கு இருக்குது. அதை தவிர இன்று உலகளாவிய பிரச்சனையாக கருதப்படும் சர்க்கரை நோயாளிக்கு ஒரு மருந்தாக செயல்படக்கூடிய தன்மை இந்த நரிப்பயிரில் இருக்குது. இதில் நிறைய ஃபைபர் இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா? அதனால் இதை கொஞ்சோண்டி சாப்பிட்டாலே நம்மளுக்கு ரொம்ப வயிறு நிரம்பிய தன்மை வந்துவிடும். இதை நம்ம ஒரு சாலடாக ஒரு முளைக்கட்டி சாப்பிடும்போது சர்க்கரை நோயை கட்டுக்குள் கொண்டு வர உதவும். இதை நம்ம தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும்போது சர்க்கரை நோயை தீர்க்கும் மருந்தாகவும் இருக்கும். இதை தவிர இதை நெஞ்சு சளியை வெளியேற்றுறதுக்கு கூட இந்த நரிப்பயிறு உதவும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை எப்படி பயன்படுத்தணும்னு பார்த்திங்கன்னா, நரிப்பயிரை இளம் வறுப்பாக வறுத்து அரைகுறையாக குறகுறப்பாக அரைச்சி தேங்காய்ப்பால், பனங்கல்கண்டு சேர்த்து பருகி வர நெஞ்சில் உள்ள கபம் வெளியேறும். இயற்கையான ஒரு பொருட்கள் எல்லாமே எப்போவுமே நமக்கு நன்மையை தான் செய்யும். அதனால் இயற்கையாக விளைந்த இந்த நரிப்பயிரை நம் அன்றாட உணவில் சேர்த்து கொள்ள மறக்கவே கூடாது. மறந்து போன ஒரு பயிர் வகை. மீண்டும் நாம் தேடி வாங்கி பயன்படுத்துவோம், பயனை அடைவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். உணவே மருந்து, மருந்தே உணவு. வாழ்க வளமுடன்.